விஜய் டிவில பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் பனிவிழும் மலர்வனம். 2024 ஜூன் மாசம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் 200 எபிசோட்ஸை கடந்து சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா சீரியல் ஆக்ட்ரஸ் வினுஷா தேவி பிக் பாஸ் சீசன் 7க்கு அப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியாம இருந்துகிட்டு வந்த நிலையில பனிவிழும் மலர்வனம் சீரியல்ல ஃபீமேல் லீடா அதுவும் ஆக்டர் சித்தார்த் குமரன் கூட சேர்ந்து நடிக்க போறாங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தது. இதை பார்த்த ஆக்ட்ரஸ் வினுஷா தேவியோட ஃபேன்ஸ் பலருமே எக்ஸைட் ஆகியிருந்தாங்க. மேலும் இது ஒரு அக்கா தம்பியை சுத்தி நடக்கிற கதைக்களம்ன்றதுனால ஆடியன்ஸ் பல பேர் இந்த சீரியலை விரும்பி பார்க்க தொடங்கியிருந்தாங்க. சொல்லப்போனா இதுல வினிஷாவோட தம்பியா தமிழும் சரஸ்வதியும் சீரியல் மூலமா தெரியப்பட்ட ஆக்டர் ரயான் நடிச்சிருந்தாரு. இவருக்கு பேரா ஆக்டர் ஷில்பா வந்திருந்தாங்க. சோ ஒரு நல்ல தொடக்கத்தோட டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்த இந்த சீரியல்ல இருந்து ஆக்டர் ரயான் திடீர்னு விலகி பிக் பாஸ் சீசன் 8ல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்டதுனால இவருக்கு பதிலா ஆக்டர் தேஜங்க் அந்த கேரக்டர்ல ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருந்தாரு. இருந்தாலுமே இந்த சீரியல்ல பெருசா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம தொடர்ந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் கடந்த சில வாரங்களா இந்த சீரியல் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வந்த நிலையில ரீசெண்டா இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடு சீக்கிரம் டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு சோஷியல் மீடியால சில தகவல்கள் பரவிக்கிட்டு வருது. இதை பார்த்தா இந்த சீரியலோட ஃபேன்ஸ் பலரும் இதை எதுக்கவே முடியாது, இப்பதான் சீரியல் நல்லா போச்சு, சொல்லப்போனா பாக்யலட்சுமி சீரியலை விட இது நல்லதா இருக்கு, இதை முடிக்கிறதுக்கு பதிலா அதையே முடிச்சிடலாம்னு சொல்லி வருத்தப்பட்டு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. மேலும் இது விஜய் டிவியோட ரொம்ப தப்பான ஒரு முடிவுன்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, ஏன்னா இது அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. அதனால சீரியல் டீம் கிட்ட இருந்து அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ பனிவிழும் மலர்வனம் சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.